தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் உறுதி, எல்லாவற்றிலும் வைராக்கியம், கர்த்தருக்காக வாழுகிறதில்லை. யோவான் 15:19 ஏசாமி சொல்லுகிற போது சொன்னார், நீ உலகத்தானா இருந்தா உலகம் உன்னை சிநேகிக்கும். அவர் பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லவர்னு. அவரு எதுக்கு சொன்னாலும் வருவாருங்க, எது கூப்பிட்டாலும் வருவார், என்ன சொன்னாலும் என்ன செய்வார். நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவான், அந்த ஆள் எது கூப்பிட்டாலும் வரமாட்டோம், எதுக்குனாலும் ஏடா கூடமா ஏதாவது சொல்லுவோம். அப்படிதான் சொல்லிட்டு போட்டோம். உலகம் நம்மளை என்ன செய்யாது, நேசிக்காது. அது நேசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என் பிள்ளை என்னை போல உலகத்தான் அல்ல. இயேசுகிட்ட பிசாசு என்னெல்லாம் உபாயத்தந்திரங்களை கொண்டு வந்தான், ஒன்றிலும் என்ன செய்ய முடியவில்லையா, இயேசுவை எவனால ஜெயிக்க முடியல. என்று சொன்னா அவர் உலகத்துக்குரியவர் அல்ல. ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. ஒவ்வொரு வார்த்தைகள் நீங்கள் யோவான் 17 வாசிக்கிற போது 14வது வசனத்திலிருந்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தேவ பிள்ளைகள் சொன்னா தேவனோடு கூட தான் ஐக்கியம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். கர்த்தருக்கு மகிமுண்டாடு. பாருங்க, 3வது பார்வோன் என்ன செய்தான்னா, ஆண்கள் மாத்திரம் போகட்டுங்க. யார் மாத்திரம்? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆட்கள் எப்படி? இன்னைக்கு அப்படிதான். நீங்க மாத்திரம் போயிட்டு வந்துருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளிங்க வரேன்னாங்க, நான் உட்காந்து சமைக்கணும். அது சொல்லுவார், எனக்கு வேலை இருக்குது, இந்த வாரம் நீ போயிட்டு வந்துரு, அடுத்த வாரம் நான் போய்க்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் இதெல்லாம் என்னன்னா பிரிவினை ஆவி. அவன் சொல்லுகிறான், குடும்பத்தை எப்படி பிரிக்கிறான் பாருங்க. ஆம்பளை தனியா, பொம்பளை தனியா, பிள்ளைகள் தனியா. ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா ஒரு குடும்பமா போனா. வசனம் சொல்லுகிற, உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர். அப்போ தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு வருகிற போது சத்துருக்கு தெரியும் அவர்களுடைய பலம் அதிகம். அதனால குடும்பத்தில் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், பிரித்தாளுகிற சூழ்ச்சி. பரவாயில்லம்மா, இந்த வாரம் நீ போயிட்டு வந்துரு, அடுத்த வாரம் நான் போறேன், இந்த வாரம் நீ போ. பிள்ளைங்க என்ன செய்யும், பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, அது வீட்லயே இருக்கட்டும். அது வீட்லயே தான் இருக்கும். வீட்லயே தான் ஏசாமி வரும்போதும் எங்க தான் இருக்கும், அது வீட்லயே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எங்க இருக்குது, இருந்து பழகிட்டது வீட்டுல. மோசே சொல்லுகிறான், இல்ல, எங்கள் குடும்பங்களில இருக்கிற சிறு பிள்ளை முதல் வயதானவர்கள் வரைக்கும் நாங்க ஆராதனைக்கு தான் போவோம். நம்ம என்ன செய்யறோம், விட்டுட்டு வர்றது, அப்படியே வர வழியில டியூஷன்ல விட்டுட்டு வர்றது. எங்க படிப்பு ஏறும்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகிறது. அவர் சமூகத்தில் வந்தா ஞானம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருந்தவர்கள் கண்டுபிடித்தவைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஏன் சொன்னா, தேவன் தம்முடைய ஞானத்தினாலே நிரப்புவார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் நேரத்தை செலவிடும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்கு இல்லை, கூட்டு வரணும். வயசானவங்க பரவாயில்ல இருங்க, ஒண்ணு நீங்க வந்து பண்ண போறோம். வாரத்துல மாசத்துல ஒரு நாள் கம்யூனியன் சர்வீஸுக்கு வந்தா போதும். பாஸ் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். என்ன இப்போ வந்துட்டோம், பாசு கோச்சிக்க மாட்டார். ஆனா ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன செய்வாரா, நம்ம சொல்றோம், அவர் ஏசாமி ஜெபம் பண்ணும்போது சொல்றோம், அவர் என் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சொட்டு விழுந்தாலும் அவர் என்ன செய்வாரா, எழுதி வச்சிருப்பாருன்னா, நீ ஆப்சண்ட் ஆகுறதெல்லாம் எழுதி வைக்க மாட்டாரா? பாருங்க, இங்கே சொல்லப்பட்ட பிரிவினையின் ஆவி. அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோசுவா அப்படித்தானே சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரிவினை ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது.